கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் தாவேகாவிற்கு சென்னையில் வாக்களித்திருக்கிறார்கள். இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்து இருப்பான், அந்த சோத்தை சாப்பிடுறான், அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறான்ல, அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. நான் கொஞ்சம் கடினமான வார்த்தையை பயன்படுத்துறேன், எனக்கு கவலை இல்லை எதை பத்தியும். அட கடவுளே, இந்த நாய் கூட பெரிய ரோதனையா இருக்குது. ஒரு நேரம் திமுக காரன் 10 ரூபா கம்மியா போட்டான்னா என்ன திமுக காரங்களே கண்டுக்கல, திமுக தலைமை கண்டுக்கலன்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சு அழுவான். எக்ஸ்ட்ரா 10 ரூபா சேர்த்து போட்டாங்கன்னா நான் திங்கிறது தூங்குறது தங்குறது எல்லாம் திமுக திமுக திமுகன்னு புலம்புவான். தேர்தலில் அவங்கவுங்க வாக்களிக்கக்கூடியது அவரவர்களுடைய சுய உரிமை. அதை விமர்சிக்கவோ அது குறித்த கருத்து தெரிவிக்கவோ யாருக்கும் உரிமை கிடையாது. அவங்கவுங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுவாங்க. எனக்கு போடுங்கன்னு தான் சொல்லலாம், எனக்கு தான் போடணும், ஏன் மற்றவங்களுக்கு ஓட்டனை கேட்க முடியாது. இந்த நாய் என்ன பேசுது, ஐடி ஊழியர்கள் எல்லாம் விஜய்க்கு போட்டாங்க, ஐடி ஊழியர்கள் திங்கிற சோத்துல உப்பு போட்டு திங்கிறீங்கன்னா அந்த உப்பும் சோறு திமுக காரன் கொடுத்தன்னு பேசுறான். என்ன புறம்போக்கடா நீ? உனக்கு ஏதாவது விவஸ்தை ஒரு இதாவது இருக்க, ஏதாவது வாயில வேற மாதிரி வருது. அவன் கஷ்டப்பட்டு அடிபட்டு மிதிப்பட்டு அடித்தட்டுல இருந்து படிச்சு உழைச்சி நல்ல மதிப்பெண் பெற்று அறிவை வளர்த்து திறனை வளர்த்து திறமையை பெற்று அவன் இன்னைக்கு ஒரு ஊழியரா ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கள போய் அவங்க திங்கிற ஒரு திமுக போட்டு திங்கிற புறம்போக்கு எச்ச நீ திங்கிறது தூங்குறது எல்லாத்தையுமே முன்னாடி சொன்ன மாதிரி உனக்கு போட்டிருக்கலாம். ஆனா படிப்பிலும் திறனிலும் திறமையிலும் அறிவிலும் ஆற்றலிலும் மேம்போக்காக வந்தவர்களுக்கு எந்த கொம்பனும் இங்க பிச்சை போடல. செருப்பாலே அடி வாங்குவேன் ஐடில வேலை பார்க்குறவங்க கிட்ட. ஏதாவது ஒரு கருத்து தெரிவிக்கிற அப்படின்னா ஒரு அடிப்படை அறிவு இருக்குதா உனக்கு? இல்லை கேட்குற, ஏதாவது ஒரு கருத்து தெரிவிக்கிறோம் உனக்கு அடிப்படை அறிவு இருக்குதா? திமுக காரனுக்கு தான் ஐடி ஊழியர்கள் போகணுன்ற ஏதாவது சட்டம் கொண்டு வரப்பட்டு இருக்கிறதா? ஏதாவது கெசட் இருக்குதா? ஏதாவது ஆர்டர் கொடுத்துருக்குதா நீதிமன்றம்? நீ யார் அதை பற்றி பேசுறதுக்கு? நீ ஏன் அதை பற்றி பேசுற? ஒன்ன மாதிரி பிச்சை எடுத்துட்டு வாழ்றவங்களா இருந்தால் வேணா திமுக சொம்படிச்சுட்டு இருக்கலாம், திமுக ஓட்டு போட்டுட்டு இருக்கலாம். சொந்த உழைப்புல வந்த எந்த கொம்பனும் எவனுக்கும் ஜாலரை அடிக்க மாட்டான், புரியுதா? சொந்த உழைப்புல அடியிலேருந்து மேலே வரது கஷ்டப்பட்டு இருக்கான் பாரு, அவன் எவனுக்கும் ஜாலரா அடிச்சு அவன் பின்னாடி நின்று கை கட்டிட்டு ஐயோ சாமி நீங்க சொல்றதுக்கெல்லாம் கட்டுப்படுறேன், நீங்க சொல்றதான் கேட்கிறேன், நீங்க சொல்றதா செய்வேன் அப்படின்னு நிற்கவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு திறமை உண்டு, அவனுக்கு தகுதி உண்டு. அந்த தகுதியின் அடிப்படையில் திறமையின் அடிப்படையில் அவன் ஒரு இடத்துல போய் இன்னைக்கு ஊழியனா உட்காந்துருக்கிறான். அவனை விமர்சிக்கிறதுக்கு உன்ன மாதிரி புறம்போக்குக்கும் ஒன்றுத்துக்கும் வக்கு இல்லாமல் உட்காந்துருக்கவனுக்கு தகுதியாக கிடையாது. உன்ன மாதிரி ஒரு 4 பேர் இருக்கிறான், என்ன பண்ணுவான்? ஃபேஸ்புக்கில் எழுதுறது, ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணுறது, திமுகவுக்காக ஃபேஸ்புக்கில் திமுகவுக்கு சொம்படிக்கிறது, இதுதான் பொழப்பே, இதுதான் உங்களுடைய பணியே. ஆனால் அவன் வேலை செய்யறவனுக்கு தான் அவன் கஷ்டம் தெரியும். உட்காந்துக்கிட்டு பெரிய புடிங்க மாரி பேசிட்டு இருக்கிறான். திமுக பார்த்து சோறா அவன் சம்பாரிச்சு அவன் போட்டுட்டு இருக்கான். அவன் குடும்பத்துக்கு ஒரு ஆள் சம்பாரிச்சு ஒரு குடும்பத்தை பார்த்துக்கிறான். நீ என்ன பண்ற? பிச்சை எடுத்துட்டு உட்காந்துருக்கிற.